கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் இடைப்படுவார். 3 வேத பகுதிகளை நம்ம வாசிக்க போகிறோம். 3 வேத பகுதிகள். முதலாவதாக யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் 7, 12 மற்றும் 23. அதை தொடர்ந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனம். அதை தொடர்ந்து யோவான் 14, அதிலே 6. வாசிக்கலாம். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. பல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? தேவனோ அதன் வழியை அறிவார். தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். புதிய ஏற்பாட்டில் யோவான் 14ஆம் அதிகாரம், அதிலே 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ராஜரிக மேன்மையின் வழி. Praise God. Pathway to royal greatness. ராஜரிக மேன்மையின் வழி. உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளை கொஞ்சம் தட்டி உலுக்கி சொல்லுங்க, இயேசுதான் வழி. அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, மேபி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ மிராக்கிள். ஒரு அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கலாம், அல்லது ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கலாம், அல்லது ஒரு தேசத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுதான் வழி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலையில நீங்க அகப்பட்டிருக்கிற சூழ்நிலை, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையிலே கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை துணிக்க பண்ணுகிறார். இயேசுதான் வழி. அல்லேலூயா. இதுல இருந்து வெளியே வரவே முடியாதா பாஸ்டர், வேற வழியே இல்லையா? இருக்கு, இயேசுதான் வழி. அல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனா இருக்கட்டும், நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க, என்ன சரினே தெரியல பாஸ்டர், எவிடன்சஸ் எல்லாம் எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, ஏதாவது வழி இருக்கா? இருக்கு, இயேசுவே வழி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, யோபின் புஸ்தகம். ஏன்னா யோபு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த ஆள். அதனால தான் யோபு என்ன பண்ணோம், முதல்ல எடுத்தோடனே வாசித்தோம். யோபு வாசிட்டு அதுக்கப்புறம் 2 ராஜாக்களுக்கு போனோம். ஸோ இந்த யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வழி இருக்குங்க, ஒரு ரகசியமான வழி இருக்கு. ஏன் ரகசியமான வழி? யாருக்குமே தெரியாதான், எந்த பட்சிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதை தொடர்ந்து அதில் போய் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வாசிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள யாருக்குமே அது என்ன செய்யாது, தெரியாது. which means நாம கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியாகவே அந்த வழியே நான் தான் வழின்னு சொல்லலைன்னா நமக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னே தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை, நம்ம அகப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நாமே வழிகளை தேடுகிறோம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், இது தேடி கிடைக்கிற வழி இல்லை, இது தேடி வந்த வழி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னால் தேடியே பார்க்க முடியாதுங்க, ஆனால் என்னை தேடி வந்திருக்கிற ஒரு ராஜரீக ராஜ பாதை தான் இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இந்த வழி ஏன் வந்து எலியாவையும் எலிசாவையும் ஏன் பார்க்குறோம் இன்னைக்கு? ஏன்னா நமக்கு தெரியல, ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு ரோடு போகிற மாதிரி தெரியுது. எங்கேயோ ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு இவங்களுக்கு தெரியலனாலும் பின்னாடியே வர ரதத்துக்கும் குதிரைகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வழி இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்படியே அந்த வழி, இது ஏன் நம்ம வந்து ராஜரிக மேன்மையின் வழின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த வழியை சரியா கண்டுபிடிச்சாச்சுன்னா, இந்த வழியை கண்டுபிடிச்சாச்சுன்னா நீங்க தினந்தோறும் வெற்றி பெறுவீர்கள், தினந்தோறும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ஈசாக்கு, அவனை பற்றி என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பயபக்திக்குரியவன். அப்படிதானே? ரெவரன்ஸ். ஈசாக்கை போல கீழ்ப்படிதலுக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்த ஒருவனை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்வதை விட கீழ்ப்படிதலின் குமாரன் என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அப்படிதானே? ஒரு வளர்ந்து பக்குவம் அடைந்த பிறகு கீழ்ப்படி இருந்தது வேற. ஆனா அந்த வளர்ச்சி அடைவுக்கு முன்பதாகவே அப்பா என்ன பண்றாரு, பலிபீடத்து மேல மகனை கடத்துறாரு. அப்பா, ஆடுதானப்பா இல்லைன்னு சொன்னீங்க, ஆளுமா இல்லை, நான் தான் படுத்தே ஆகணுமா, நீங்க படுத்தக்கூடாதா? இந்த கத்தியை நான் என்ன செய்யலாம், நீங்க வச்சிருக்க கத்தியை நான் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். எனக்கு ஃபியூச்சர் இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சரு இல்லாமல் இருக்கு. பேசாம உங்களே என்ன பண்ணிடலாம், என்னை விட நீங்க ஆண்டவருக்கு சிநேகிதன். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ தனக்கு தெரியவில்லை என்றாலும் தன்னை அர்ப்பணித்த ஈசாக்கு, அந்த ஈசாக்கை பற்றி வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 26:13, அவன் வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆராதித்து துதித்து அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன். அவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 5:10, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி. அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் அந்த ராஜ மேன்மையின் வழியை கண்டு கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். சோ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா எலியாவும் எலிசாவும் அந்த பிரயாணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல அதன் முடிவு, அதன் துவக்கம் கில்காலிலே துவங்குகிறது. அதன் முடிவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவனுக்கு அது வெற்றி. ஆமாவா? யாருக்கு வெற்றி? எலியாக்கு. ஏன்னா எலியா மரணத்தால் தோற்கடிக்கப்படக்கூடாதவனாய். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆள்னாலும் மரணம் என்ன பண்ணிடுது, கடைசியில் போட்டு வாங்கிடுது. அப்படித்தானே? அப்போ எலியாவை மரணம் தீண்ட முடியவில்லை. அப்போ அதாவது மரணத்தை வென்றவனாக எலியா நிற்கிறான். எனவே வெற்றின்னு சொல்றேன். இந்த பாதையில் என்ன இருக்கு? வெற்றி இருக்கு. எலிசாவை பொறுத்த வரைக்கும் அந்த பாதையில் ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த விசேஷம் அவனை வித்தியாசப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. இந்த ராஜரிக மேன்மையின் வழி, அதை நம்ம தியானிக்கணும். ஏன் அப்படின்னா, இதிலே நாளுக்கு நாள் விருத்தி இருக்கிறது, இதிலே வெற்றி இருக்கிறது, இதிலே விசேஷம் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல தேடி சொல்லுங்க, விருத்தி இருக்கு, வெற்றி இருக்கு, விசேஷம் இருக்கு. அல்லேலூயா. யாரும் உங்களை பார்த்து கேட்க வேண்டியதில்லை, என்ன விசேஷம் இருக்கா அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியது. இந்த பாதையில் நடந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விசேஷம் ஆயிருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி விசேஷம் என்றால், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற விசேஷம். நாளுக்கு நாள், நேற்று எப்படி முகம் இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு எப்படி இருக்கும்? வித்தியாசமா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன, ஏன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரோம்? நம்ம சொல்ல போற இந்த பாதை இருக்கு, இந்த ராஜரீக மேன்மையின் வழி இருக்கு, அது இயேசுதான் என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யோவான் 14:6 தெரியும்ல எல்லாருக்குமே. என்ன தெரியும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வழியுடைய அடுத்த பகுதி எங்க இருக்குன்னா, எபிரேயர் 10
அதுல 19-20 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு ஒரு மார்க்கம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். மார்க்கம்னா என்ன அர்த்தம்? வே, ஒரு வழி. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லிருக்கு? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இந்த உங்க வாழ்க்கையில ஏன் இதை ரெண்டையும் சேர்த்து சொல்றேன்? வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் தான் வழி. ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த காலையில எதிர்பார்க்கிற எந்த வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, எந்த ப்ராமிஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த நன்மையா இருந்தாலும் சரி, அது எல்லாம் எங்க இருக்கு? யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சரீர பிரகாரமாய் வாசம் செய்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து தான் வழி. அதான் சொன்னார், நான் தான் வழி என்றார். அவர் மூலமா தான் நமக்கு மார்க்கம். நமக்கு என்ன மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது? புதிதும் ஜீவனுமான மார்க்கம். It's a new way. It's a way that is full of life. Praise God. Amen. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேன்மையின் வழி அது கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். சோ இந்த பகுதியை ஏன் எடுத்தோம்? ஏன் எலிசா எலியாவை எடுத்தோம் அப்படின்னா, அதுல 4 இடங்கள் இருக்குது. கரெக்டா? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? என்னென்ன இடங்கள் இருக்கு? முதல்ல எங்க இருந்து தொடங்குறாங்க? கில்கால், பெத்தேல், எரிகோ, அதுக்கப்புறம் யோர்தான். அப்ப இந்த நாளையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, தியானிக்க போகிறோம். இந்த நாளையும் நம்ம தியானிச்சு அந்த நாளையும் கிறிஸ்துவ வச்சு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நிறைவேறுதலுக்கு பிறகு நம்ம இருக்கிறோம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல தடி சொல்லுங்க, ஐ அம் லிவிங் இன் தி சீசன் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட். நான் நிறைவேறுதலின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்ட அனைத்தும் நிறைவேறுகிற அந்த நிறைவேறுதலின் காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எதுவா இருந்தாலும் சரி, என்ன கர்த்தர் நம்ப பண்ணியிருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நிறைவேறும். காரணம், நான் நிறைவேறுதலின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது எப்ப துவங்குச்சு? இந்த காலம் எப்ப துவங்குச்சு? எப்பங்க துவங்குச்சு? மத்தேயு ஒரு புத்தகம் வாசிருக்கீங்களா? சுவிசேஷத்துல அதுல ஒவ்வொன்றா என்ன சொல்லிருக்கும் தெரியுமா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து காலம் முதல் துவங்கிருச்சுங்க. கிருபை எப்போ உங்க வாழ்க்கையில துவங்கிச்சோ அப்பயே நிறைவேறுதலின் காலமும் தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுகிற நிறைவேறுதலின் காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைவேறுதலின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இந்த 4ஐயும் நம்ம பார்க்க போறோம். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ராஜரிக மேன்மையின் வழி, அதுல 4 மைல்கல்களை சொல்ல போகிறேன். இது 4மே கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும். நீங்க 2 ராஜாக்களை திறந்து வச்சு கொடுங்க. அதில் தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியுமே இஸ்ரவேலரை நடத்தி வந்த பாதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி இஸ்ரவேலரை நடத்தி வந்தாரு? அது ஒரு சுற்றுப்பாதை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அது சரித்திர பாதை. கரெக்டா? கரெக்ட் தானே? சரித்திர பாதை. காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு. சங்கீதம் 77 வாசிங்கன்னா 19 வசனம், அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு. உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாரோ சிலருடைய காலடிகள் உங்களுக்கு தெரியப்படாம போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு சரித்திர பாதையில நடக்க போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா,
இந்த பாதையில உனக்கு முன்னாடி போனவன் யாருமே இல்லை. ஏசாயா 41 3வது வசனத்துல பாருங்க. ஏசாயா 41:3 சீக்கிரமா. ஏசாயா 41:3. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நீங்கள் நடக்க போகும் பாதையில் இதற்கு முன்னே யாருமே நடந்ததில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதாவது யோசுவா 3 அதிகாரம் அதுல 4வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க சீக்கிரமா. யோசுவா 3 அதிலே 4. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மோசே காலத்துல மட்டும் இல்ல, யோசுவா காலத்துல எப்படிதான் இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பாதையில யாருமே நடந்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இந்த வழி என்னன்னு பார்க்க போறோம், அதுல பிரயாணிக்க போறோம். பிரைஸ் காட், ஆமென். காரணம், இந்த வழிதான் நம்முடைய ராஜரீக மேன்மைக்குரிய வழி. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ராஜரீக மேன்மைன்னு ஒன்று இருக்கு, இல்லையா? இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, கேட்டுக்கீங்களா, நாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் பாஸ்டர், அந்த காலத்தில் எங்க தாத்தா ஜமீன்தாரா இருந்தாரு, அப்புறம் நாங்க தங்கத்திலேயே தோசை சாப்பிடுவோம். கேட்டிருக்கீங்களா அதெல்லாம்? அல்லேலூயா. நமக்கு அந்த காலம் எங்கிட்ட இல்லை, பின்னாடி கிடையாது. நமக்கு இந்த காலம் எங்க இருக்கு? நமக்கு முன்னாடி இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்து காலை தட்டி சொல்லுங்க, என்னுடைய ராஜரீக மேன்மை எனக்கு முன்னாடி இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய ராஜரீக மேன்மை நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்படி கூட சொல்லலாம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லாத ஒரு ராஜரீக மேன்மை எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுக்குள் இல்லாத ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டவே வேண்டாம். கிறிஸ்து இயேசுக்குள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிரயாணத்தை தான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க போறோம். ஆனா இந்த ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு பாருங்களேன். ஏன்னா இதுல 2 பேர் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. ஒன்னு யாரு? எலியா. இன்னொன்னு யாரு? எலிசா. ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் எலிசா. எங்க இருந்து கிளம்புறாங்க? கில்கால் இருந்து. அதனால அந்த கில்கால் என்பதா முதலாவது மைல்கல்லா வச்சிருக்கிறேன். மெயின் வழி, அதுல இருக்கிற முதல் மைல்கல் என்னது? கில்கால். சரிங்க, இப்ப புறப்படுகிற அந்த எலிசா என்னெல்லாம் கேட்டான், அவன் காதுல என்னெல்லாம் அவனுக்கு கேட்டுச்சு, என்னெல்லாம் கேட்டுச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னெல்லாம் கேட்டுச்சு? அந்த காலத்துல என்ன பாட்டு கேட்டானோ யாருக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்றீங்களா? என்ன கேட்டிருக்கோம் அவன் காதுல? என்ன கேட்டுச்சு அவன் காதுல? நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், நான் பரிச்சையா வச்சிட்டு இருக்கேன். எலியா இங்கே இல்லை, இங்கேயா இருக்காரு? எலியா அங்க பக்கத்துல உட்காந்துருக்காரா? இல்லை. அப்போ எலியாவும் எலிசாவும் தான் புறப்பட போறாங்க. அப்போ எலிசாவுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? சரி, அதை விடுவோம், நீங்க வாசிங்க. இப்படியே கேட்டுட்டு இருந்தா நல்லா இல்லை. சரி, வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது கில்கால்ல இருந்து 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. அடுத்த வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. போதும். இப்போ முதல்ல என்ன சத்தம் கேட்டிருக்கிறாரு? என்ன சத்தம் கேட்டுச்சு? இங்கே இரு. ஹல்லேலூயா. இங்கே இரு, நீ இங்கே இரு. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு வழி தெரியுது, ஆனா நடக்கல. அப்படிதானே? சென்னைக்கு எந்த பக்கம் எங்க போறது? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம், இந்த ஆஃபீஸ் பசங்கள்லாம். அப்போ ராஜேஷ் சொன்னா சிட்டி பஸ்ஸே இருக்கு பாஸ்டர் சென்னைக்கு அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. என்னடா அது 77 81 இப்படி இருக்க மாதிரி பஸ் இருக்கான்னு. ஆமா பாஸ்டர் இருக்கு, அடிச்சு சொல்றான். பிரைஸ் தி லார்ட். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் இன்னும் என்ன செய்யலாங்கிட்டு போல. அதான் மேட்ரு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப தெளிவாக இருப்பான். அப்போ நிறைய பேர்த்துக்கு வழி தெரியும், ஆனால் என்ன செய்யலை, போகவே இல்லை. இப்போ நல்லா கவனிங்க.
இது நம்ம சொல்லிட்டோம், இது ஒரு புது பாதை, அப்படிதானே? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யல, நடக்கல. இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த பிரயாணம் துவங்க போகிறது. இதிலே ஒருவனுக்கு என்ன பாதை? இது வெற்றியின் பாதை, இன்னொருவனுக்கு விசேஷத்தின் பாதை. இப்ப துவங்கும் போதே என்ன வார்த்தை கேட்குதுன்னா, நீ இங்கே இரு. இது ஒரு சத்தம். அடுத்து போற இடத்துலலாம் இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உன் எஜமானை இன்று தேவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? அவன் என்ன சொன்னாவே? தெரியும் மட்டும் சொல்லல. என்ன சொன்னா? சும்மா சும்மா இருங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆங்காங்கே சும்மா இருக்கிறார்கள். அவங்களுக்கு வழி தெரியாதுன்ட்டுல, தெரியும், ஆனா என்ன இப்படி இருக்காங்க? சும்மா இருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்கள் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேங்கிறாரு. எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். வண்டி கேட்டான் கொடுத்துட்டேன், சாவியை கேட்டான் கொடுத்துட்டேன், பெட்ரோல் போட்டுச்சா போட்டுட்டேன். அவன் என்ன செய்யறான்? போக மாட்டாம உட்காந்துருக்காங்கிறாரு. அபிஷேகம் கொடுத்தாச்சு, கிருபை கொடுத்தாச்சு, வரங்கள் கொடுத்தாச்சு, ஆனா இதை செலவிட்டா தானே நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விதவை வீட்டில் கூட நிறைய என்ன இருக்கு? ஏதோ கொஞ்சம் வலிச்சு கிழிச்சு எடுத்தோம்னா தேரும் அப்படி கிடையாது. கூட நிறைய என்ன இருக்கு, ஆனா அதை வச்சு எப்படி கடன்காரனை துரத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு வழி தெரிகிறது, ஆனால் நடப்பதிலே ஒரு தயக்கம். இவன் கேட்ட வார்த்தை நல்லா கவனிங்க, நீ இங்கே இரு. சில வார்த்தைகள் உயிர் கொடுக்கும், அப்படிதானே? சில வார்த்தைகள் உயிர் கொடுக்கும், சில வார்த்தைகள் உற்சாகப்படுத்தும், சில வார்த்தைகள் உடைத்து போடும். கரெக்டா? சில ஆள் பேசினாலும் என்ன அதோட என்ன, அவ்வளவுதான், அப்படிதானே? சில வார்த்தை உடைச்சிருது. பிரைஸ் தி லார்ட். சில வார்த்தைகள் உங்களை நிறுத்தி போடும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, சில வார்த்தை உன்னை நிறுத்தி போட நினைக்குது. நீ கேள்விப்பட்ட சில வார்த்தைகள் உன்னை நிறுத்தி விட்டது. ஆனா இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறேன், அதன் விளைவாக உனக்கு உள்ளே ஒரு சத்தம் துணிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியா கேட்ட ஆத்தென்டிக் சவுண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? நீ இங்கே இரு. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா. அல்லேலூயா. அப்படின்னா சும்மா இருக்கிறவர்களுக்கு அறிவு இருக்கிறது. they know things. அவங்களுக்கு தெரியுது. அவங்க தெரிந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க? சும்மா இருக்கிறாங்க. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, சில வார்த்தைகள் உங்களை நிறுத்தி போட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உனக்குள்ள என் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறேன். எலிசா எதை கேட்க கூடாதுன்னா, தான் கூட இருக்கிற சொல்றதையும் கேட்க கூடாது, தான் போற இடத்துல இருக்கிறதும் சொல்றதையும் கேட்க கூடாது. தனக்கு உள்ள தேவன் பேசுகிறார். என்ன பேசுறா தெரியுமா? நீ போ, நீ போ, நீ புறப்படு, உன் மூலமா நான் செய்ய போகிறத உன் மூலமா தான் செஞ்சு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னிடத்துல நிறைய பேர் சொல்றாங்க, நீ எதுக்கு போறீங்க, இங்கே இருங்க, போயிட்டீங்களே, இப்போதான் யூகே போனீங்க, அப்புறம் திருப்பி அடுத்து அமெரிக்கா போனா என்னத்துக்கு ஆகுறது? ஆனா எனக்கு உள்ள என்ன சொல்றாரு ஆண்டவர்? கீப் கோயிங், கீப் மூவிங். ஹல்லேலூயா, ஆமென். தேசத்துல போய் ஆங்காங்க செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பல தேசங்கள்ல அதை போய் செஞ்சுக்கிட்டே இரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சபையை பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்லை, ஏன்னா சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆவியினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? உங்க மூலமா கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சிட்டி ஆஃப் பிரைஸ் குளோபல் சர்ச் அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து எழுப்பப்படுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிற பல ராஜ்யங்களை போய் கலக்குகிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க இரு. ஒரு தடவை இல்லை, 3 தடவை, 3 தடவை, ஒரே இடத்துல இல்லை, 3 இடத்துல, அப்படித்தானே? இங்கே இரு அப்படின்ற வார்த்தையை நீ எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, 2வது வசனத்தில் பார்க்கலாம், 4வது வசனத்தில் பார்க்கலாம், 6வது வசனத்தில் பார்க்கலாம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் தொடரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், விடாமல் பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
ரூத் தன்னை நிறுத்தி கொள்ளவில்லை. ரூத் எப்படி இருந்தா தெரியுமா? விடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி தொடர வேண்டும் தெரியுமா? விடாமல் தொடர வேண்டும். அவரே திரும்பி பார்த்து நீங்க இருநாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நான் வந்தே ஆவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாக்கோபு கேட்ட மாதிரி கேட்கிறான். யாக்கோபு என்ன கேட்டான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடவே மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே கேட்கிறான், நான் உம்மை விடுகிறதில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படி இருக்கா உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெரிட்டியை தாண்டி பர்பஸ்னு ஒன்று இருக்கு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? காஸ்பல் இஸ் காஸ்பல் ஆல் அபவுட் ப்ராஸ்பெரிட்டி. எஸ், ஆஃப் கோர்ஸ், சந்தேகமே எனக்கு கிடையாது. பட் இட் இஸ் பியாண்ட் தட். சுவிசேஷம் என்பது திரட்சியை பற்றி மாத்திரமானதா? திரட்சியை உள்ளடக்கினது, ஆனால் அதையும் கடந்தது. அல்லேலூயா. பேதுருவுக்கு 2 படகு நிறைய கொடுத்தாரு. அதான் என்னது? திரட்சி. அது திரட்சி. ரொம்ப சந்தோஷம், திரட்சி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு பின்னாடி ஒன்று இருந்துச்சு. அதுதான் பர்பஸ், தேவ நோக்கம். The prosperity will not change your identity, but as you move on from prosperity towards the purpose of God, that changes your identity. Hallelujah, praise the Lord, amen. எனக்கு இவ்வளவுதான், இதுதான், இந்த திரட்சி தான் அப்படி நின்றுட்டீங்கன்னா அடையாள மாற்றங்கள் வருவதில்லை. அந்த திரட்சியை தாண்டி அந்த 2 படகு மீன் பூரா ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படி நடந்தான் பாருங்க, அடி எடுத்து வச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்திலே மீனவன் அப்போஸ்தலனாய் உருமாற்றம் அடைகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பரலோகம் யாருக்காக காத்திருக்கும் தெரியுமா? இந்த பூமியிலே நல்லா மீன் பிடிச்ச ஒரு மீனவர் மேலே வந்து சேர்ந்துட்டாருன்னு இல்லை, பல ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு உட்படுத்தி, அநேகரை நீதிக்குட்படுத்தி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் எழுதியிருக்கிறதே. அப்படிப்பட்டவனாக அங்கே ஒருத்தன் போறான்னா அவனுக்காக பரலோகமே எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அமேன், அமேன். ப்ராஸ்பெரிட்டியை பார்க்காம இருங்கன்னு சொல்லலை நான். அதை பாருங்க, அதை நம்ம என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பேதுருவே, நிறைய மீன் கிடச்சிச்சா? ஆமா. எப்படி டேஸ்ட்? இப்படி நல்லா இருந்துச்சா? என்ன சொல்லுவாங்க? பேதுரு என்ன சொல்லியிருப்பான்? அது தெரியலங்க, டேஸ்ட்லாம் பண்ணல. அப்படிதானே? அதனால தான் பின்னாடி உயிர் தெழுந்த பிறகு வந்து என்ன பண்ணாருன்னா, ஏய் பாப்பா, நீ பிடிச்சதில் கொஞ்சம் என்ன பண்ணு, I am allowing you to taste the miracle. Hallelujah, praise the Lord, amen. You chose me beyond miracle. அற்புதத்தை தாண்டி நீ நான் தான் வேணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால நான் உன்னை அற்புதத்தையும் சாப்பிட வைக்கிறேன். Hallelujah, praise the Lord, amen. Prosperity, abundance ஆண்டவர் உங்களுக்கு வேணா டேஸ்ட் பண்ண வைப்பார். Hallelujah. ஆனால் அதுதான் உங்கள் தீர்மானமாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே, இவ்வளோ மீனை பிடிச்சிருக்கனே, பொறிச்சு சாப்பிட்டு குழம்பு வச்சு கிண்டி சாப்பிட்டு அப்புறம் வரேன்னா இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கீப் மூவிங். பக்கத்தை தட்டி சொல்லுங்க, கீப் மூவிங். எந்த வார்த்தைகளும் உங்களை நிறுத்தி போட வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், சில வார்த்தைகள் உங்களை குற்றுயிராக போட்டிருக்கலாம், சில வார்த்தைகள் உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எந்த வார்த்தையும் உங்களை நிறுத்தி போட வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, கில்காலை பற்றி பார்ப்போம். கில்காலை பார்த்து இது எப்படி கிறிஸ்துவோட இணைக்கிறோன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் கில்காலை பற்றி. முதலாவது ஸ்டேஷன் கில்கால்னு போட்டிருக்கோம். அதை பற்றிய குறிப்பு 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 41 வரை உள்ள வசனங்கள். துரிதமா. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து. எத்தனை பேர் இருந்தாங்க அவனுக்கு முன்னாடி? தீர்க்கதரிசியின் புத்திரர் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு தடவை கூட வாசிக்கல இந்த பக்கத்தெல்லாம் இல்லையா? 100 பேர் இருந்தாங்க. சரியா? ரைட். அடுத்து அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே நீ பெரிய பானை. நல்லா கவனிங்க, ஒரு உரையாடல். எலிசா ஒரு உரையாடலை பண்றாரு. யார்கிட்ட பண்றாரு? வேலைக்காரன் சொல்றாரு, நீ பெரிய பானையை அடுப்புல வைத்து தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். அல்லேலூயா. பகல தெரிஞ்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சப்புன்னு இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி கூழ் தானா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூழ் தான்.
கூலா எடுத்துக்கங்க. அல்லேலூயா. எலிசாவுக்கு தெரியாதா? தீர்க்கதரிசிக்கு வரும் காரியங்கள் தெரியாதா? அவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறான். வரப்போகிற நன்மை அவனுடைய கண்களின் தூரத்திலே, பார்வையிலே தெரிகிறது. என்ன வரப்போகுது, எங்கிருந்து வரப்போகுது, எவ்வளவு வரப்போகுது என்பதை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு ரிசர்வ் பண்ணி அவர் வச்சிருக்கிறது, உங்களுக்கு அந்த கண்ணு இல்லைன்னா அந்த கூலை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அலட்சியமா பார்ப்பீங்க. உங்க எல்லாரையும் நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, எல்லாரும் உட்காருங்க, நல்லா உட்காந்துட்டீங்களா, சரி எல்லாருக்கும் சூப்பு கொடுங்கப்பா அப்படின்னா, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சா என்ன நினைப்பீங்கன்னா, சூப்புக்கு பிறகு என்னமோ ஒன்று என்ன செய்யுது, வருது. அல்லேலூயா. வருமா வராதா? என்னங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போன ஆட்கள்லாம் இருக்கீங்க. எடுத்தோடனே சூப்பு தான் வரும், அப்படித்தானே? சூப்போட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானா? ஹோட்டலே விலைக்கு வாங்கிடுவோம், அப்படித்தானே? மதுரைக்காரங்க சும்மா விடுவோமா? இல்லையா? முதல்ல சூப் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும்? அதுக்கு பேர் ஆப்பிடைசர், இல்லையா? பசியை தூண்டக்கூடிய ஏதோ ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற சில காரியம் கூலாக தான் இருக்கு. அது ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு பசியை தூண்டுறதுக்காக. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை பெருக்கிறதுக்காக. என் தேவன் எனக்கு இன்னைக்கு கூலை கொடுத்தாருன்னா நான் கூலா இருப்பேன். ஏதோ ஒன்று பெருசா வந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். இந்த வெளிப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் ரொம்ப அற்பமா நினைப்போம். இருந்து கூலை தான் கொடுத்தாரா? பக்கத்துல 4 பேர் இருப்பான், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு, உங்க ஆண்டவர் உங்களுக்கு கூழ் தான் கொடுத்தாரா? அல்லேலூயா. எங்க ஆண்டவர் கூழை கொடுப்பாரு, அதுக்கு பின்னாடியே சிலவற்றை வரிசையா வர பண்ணுவாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை பெருக பண்ற இடத்துல, அப்பத்தை பெருக பண்ணார் இல்லையா? 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட்ற மாதிரி பெருக பண்ணதுக்கு முன்னாடி அங்க வியாதியா இருக்கவங்களாம் சுகப்படுத்திட்டாராம். அப்பதான் நிறைய சாப்பிடுவாங்க, இல்லையா? கரெக்டா? அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த ஸ்டைலை எப்படி பண்ணியிருக்கிறாரு? முதல் சூப்பை கொடுத்துருக்கிறாரு. கூலை கொடுப்பா எலிசா, எனக்கு தெரியும் ராஜா, நீ என்ன பண்ணு, முதல்ல கூலை கொடு. இந்த கூழு சாப்பிட்டு 6 வயிற்றுல பசியோடு இருக்கிறவன் அப்போ நிறைய என்ன பண்ணுவான்? பசுக்குன்னு சாப்பிடுவான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பீச்சுக்கு போகிறவன் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணியை நிறைய குடிச்சிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரு. இன்னும் இந்த அற்புதம் பெருகுவதற்கு வழியை ஏற்படுத்துகிறாரு. கூலை கொடுத்துட்டாரு முதல்ல. இப்ப இந்த உரையாடல் யாருக்கு நடக்குது? எலிசாவுக்கு வேலைக்காரனுக்கும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்ககிட்ட அவர் சொல்லலைன்னா பெசாட்டுக்கு இருங்க. நம்மளா இருக்க முடியல. இந்த சொன்னதில் கேட்டது ஒரு வேலை. இன்னொருத்தன் கேட்டான், தீர்க்கதரிசியின் புத்திரல ஒருத்தன் என்ன பண்ணான், அதை கேட்டான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவானதாக அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் எலிசா மூலமா சொல்றாரு, ஆனா அது நிறைவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதோட கூட நம்ம என்னத்தையாவது கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கு, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இப்படிதான் தேவன் பேசும்போது அதை மட்டும் செய்யாம அதோட சேர்த்து சில மனுஷிகமா என்ன பண்றோம்? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணாரு, அப்படித்தானே? அதோட போயிருக்கணும் பேசாம, அப்படித்தானே? அந்த அம்மா சும்மா இல்லாம என்ன பண்ணிருச்சு, ஐயா அந்த ஆளுக்கு ஒரு வேலைக்காரி, அதை என்ன பண்றேன். இந்த அம்மா என்ன பண்ணி, இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, தேவன் கொடுத்ததை நிறைவுள்ளதா அவன் பார்க்கல. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை போதும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால வரணும்னா அது வார்த்தையினால மட்டும்தான் வந்தாகணும். வார்த்தையினால வராதது விசுவாசத்தினால வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது போதும். அதை நம்புங்க. முதல்ல அவருடைய வார்த்தையில் இருக்கிற திரட்சியை நம்புங்க. அவர் கொடுக்கிறத சந்தோஷமா என்ன பண்ணுங்க, ஏத்துக்கோங்க. அல்லேலூயா. காலேபுடைய குமாரத்திக்கு அந்த ஞானம் இருந்தது. அதனாலதான் வறட்சியானதை கொடுத்த உடனே பேசாம என்ன பண்ணல, அவளுக்கு தெரியும் இதை விட நிறைய என்ன செய்யணும் வரும். நீங்க இப்போதைக்கு என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? இங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு நான் சொல்றேன், ப்ராஃபட்டிக்கல். இப்போ கூழ் தான் குடிச்சிருக்கீங்க. கூழ் குடிச்சிட்டீங்களா? அடுத்து வரப்போகுது. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அடுத்து வருது, பெருசா வருது.
அல்லேலூயா. கொடுக்கிற கூழுக்கு நன்றி சொல்றோமான்னு பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே அப்படின்னு துதிக்கிறோமா இல்ல கம்ப்ளைண்ட் பண்றோமா? இருந்தும் இந்த கூலைத்தானே கொடுத்தாரு அப்படி சொல்றோமா, இல்ல அந்த கூலை என்ன பண்றோம் சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஆண்டவரே இந்த கூழுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சாப்பிட்றோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ஒருத்தர் என்ன நினைக்கிறான்னா தேவனுடைய வார்த்தையினால் விளைந்ததை நிறைவா பார்க்கலவன் அவன் என்ன பண்றான், வெளியில போய். அல்லேலூயா, அப்படிதானே? கர்த்தருடைய ஆலோசனை ஒன்று சொல்றாருன்னா அதையே கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். வெளியெல்லாம் போக தேவையே, வெளியே போய் பேய் கொமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பாலையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படிதானே? அவர் சொல்ற வார்த்தை அப்படியா இருக்கு? அவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, அவருக்கு நல்லா தெரியுது. அப்படிதானே? அப்படிதானே? ஸோ இப்போ என்னன்னா அவர் சொன்னதோட கூட சேர்ந்து அவர் சொல்லாததும் சமைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதான் உங்க மனசில் நடக்குது. ரைட்டா? கரெக்டா? உங்க மைண்ட்ல இந்த சமயக்கட்டு நேரம் உங்க மனசு வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் தேடாதீங்க. இந்த அடுப்பாங்கிற எங்கே தான் இருக்கு, உங்க மனது என்கின்ற அடுப்பாங்கிற அதுல சொன்னதை போட்டிருக்கீங்க. நீங்களா சிலது என்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நல்லதான் பாஸ்டர், ஆனால் பாருங்க இந்த கருகப்பிள்ளையை கொஞ்சம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டால் தான் பாஸ்டர் நல்லபடியாக வரும். அப்படி கிடையாது. அவர் சொல்றதை மட்டும் என்ன பண்ணணும், அது மட்டும் போதும். அல்லேலூயா, அது மட்டும் போதும். அதவே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ சிரமப்பட்டு ஒன்றும் செய்ய வேணாம், இப்படிலாம் போய் சக்கு சக்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீ உட்காந்துரு, நான் கொடுக்குற கூலை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துரு, நீ செய்யாததை நீ சுவைப்பாய். அல்லேலூயா. நீ கிரயம் செலுத்தாமல், நீ செலவிடாமல், நீ நேரம் எடுத்து இது இது அது நீ செய்யாமல் இருக்கிறத உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிட. அது வர ஆரம்பிச்சிருச்சு. பானையை தூக்கி அடுப்பில் வைக்கும் பொழுதே பாகால் சலிஷாலேருந்து ஆளு கிளம்பியாச்சு. அல்லேலூயா, ஆமீன். பக்கத்தில் தெரிஞ்சு சொல்லுங்க, பானை அடுப்பில் வைங்க, பாகால் சலிஷாலேருந்து ஆளு கிளம்பியாச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். அந்த ஞானம் நம்ம கிடையாது பாருங்க. அதுக்குள்ளதான் அங்கே அது வந்து சேர்றதுக்குள்ளதான் இங்கே பெரிய போய் பேய் கொம்பட்டி கொடியை கண்டு அதன் காயெல்லாம் அறுத்துட்டு வந்து என்ன பண்ணானா, அல்லேலூயா, சொல்லப்படாதவைகளை சொல்லப்பட்டவைகளோட போடாதீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அந்த நன்மையோட கொஞ்சம் தீமையும் சேர்த்து போட்டுறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தோட கூட கொஞ்சம் அசுத்தத்தையும் கலந்து விட்டுறோம். அப்படிதானே? சாம்பார் நிறைய வேணா என்ன பண்ணிடுவோம், இங்கே சொல்லி வச்சிருப்போம், ஆட்கள் கூட வருது தண்ணியை ஊத்து. அல்லேலூயா. ஸோ யாருக்கு ரொம்ப சிரமம்னா இந்த பந்தியில் பிந்தி போகிறாங்களே அவங்க வந்து சாம்பார் என்று சொல்லப்பட்ட ரசத்தை சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? சொல்லப்படாத கொட்டி கவிச்சாச்சு. அதன் விளைவு என்ன தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, பானையிலே சாவு இருக்கிறது, பானையில சாவு இருக்குது. தேவனுடைய மனுஷனே, பானையிலே சாவு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. கரெக்டா? அல்லேலூயா. அப்போ இந்த முதலாவது மைல்கல், இந்த முதலாவது மைல்கல்ல சாவ ஒரு மாவு என்ன பண்ணிருக்கு, மாற்றிருக்கு. அப்படிதானே? கரெக்டா? ஆமாவா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாவு இல்லை மாவு வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் மாவாக பேசப்பட்ட ஒருவர் புதிய ஏற்பாட்டில் அப்பமாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் மாவா தாங்க இருந்தார். ஆமாம் ஆமாம், கரெக்டு தானே? புதிய ஏற்பாட்டில் எப்படி வந்தார்? ஜீவ அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6:51 டக்குன்னு வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென். ரைட். சோ சாவை மாற்றுகிற மாவு வந்துருச்சு,
தோஷம் சந்தோஷமாய் மாறும்படி திரட்சியானவைகளும் வந்துருச்சு. கரெக்டா? ஆமாவா? தோஷம் இருந்துச்சு தானே, அப்புறம் தோஷம் இல்லை. வசனம் இருக்குல்ல, 41 நினைக்கிறேன், பாருங்க, வாசிங்க சீக்கிரம் டக்குன்னு. 4:41. அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் தோஷம் இல்லை, அப்படிதானே? தோஷம் இல்லை அப்படி நிறுத்துற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, சந்தோஷத்தை தருகிற. அதனால என்ன பண்ணா தெரியுமா, இந்த தோஷத்தை சரி பண்ணும் பொழுதே சலிஷாவிலிருந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா, திரட்சியானவைகள் வந்து விட்டது. எனவே இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அங்க என்ன இருக்குன்னா, லைஃப் அண்ட் abundance, ஜீவனும் திரட்சியும் பரிபூரணமும். அப்ப இதை நீங்க எங்க பார்க்கணும்னா, இதை ஏன் கிறிஸ்துவோட இணைக்கிறோம் அப்படின்னா, கிரைஸ்ட் பிகம்ஸ் யுவர் லைஃப் அண்ட் abundance. அல்லேலூயா. உங்க மேன்மையின் பாதைக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்குன்னு இருக்கிற ராஜரிக மேன்மையின் பாதைக்கு வந்துட்டீங்களா? எப்போ சொல்ல முடியும்? ஆமாங்க, கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன், 1வது மைல்ல நிக்கிறேன். எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? when Christ becomes your life and abundance. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு எல்லாம். இனி எப்ப சொல்றீங்களோ அப்ப எங்க வந்திருக்கீங்க? உங்க ராஜரிக மேன்மையின் பாதையுடைய முதல் மைல்கல்லுக்கு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கீங்களா? வழியை தேடி இருக்கும் பாஸ்டர், அதான் நீங்க பிரசங்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுல தான் உங்க பர்பஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன அவர் ஆகணும்னு வச்சிருக்கிறாரோ அதை கண்டுகொள்வதற்கு முதல் மைல்கல் இதுதான். கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனாக, கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ணமா சம்பூர்ணமா எல்லாவற்றுக்கு மேலான ஒன்றா அவர் மாறிட்டாருன்னு சொன்னா நீங்க எங்க வந்திருக்கீங்க? முதல் மைல்கலுக்கு வந்திருக்கீங்க. உங்களை சரியாதான் ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாள்ல என்ன செய்ய போறார் அப்படின்னா, கிறிஸ்துவாகிய இந்த மாவு, சாவை நீக்குகிற இந்த மாவு, இந்த ஜீவ அப்போ, இன்னைக்கு கம்யூனியன் கூட இருக்கு நமக்கு இல்லையா? அப்போ என்ன செய்ய போறாருன்னா, நாமளா தூக்கி போட்ட சில விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அவர் சொன்னாரு, அப்பா நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையில் இருந்திருக்கணும். கொஞ்சம் கவலை, 2 ஸ்பூன் கவலையை தூக்கி உள்ளே போட்டோமா இல்லையா? போட்டோமா? அப்படிதானே? சொன்னது நடக்கவில்லை. கூழ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த கூழை பார்த்தோன்னே என்ன வருதுன்னா, ஒரு 2 ஸ்பூன் சோர்வு. போட்டோமா இல்லையா? இப்படி நிறைய போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ள, ஆமாவா இல்லையா? அதுவும் நான் கூளை குடித்து கொண்டிருக்கும் போது பக்கத்திலே ஒருவன் கோழி பிரியாணி சாப்பிடுகிறான் என்றால் 4 ஸ்பூன் பொறாமை. கரெக்டா? கரெக்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு சரி பண்றதுக்கு பரலோகத்திலிருந்து சாவை மாற்றும் மாவாக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அடல்ட்ரேஷன்ஸ் இருந்ததோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது கலப்படமானவைகள் இருந்ததோ, அவைகளையெல்லாம் இன்றைக்கு அவர் மாற்றும்படி விரும்புகிறார். விசுவாசம் கொடுத்தாரு, ஆனால் அதோட லைட்டாக ஒரு பிஞ்ச் அவிசுவாசத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்? சேர்த்துருக்கோம். பாஸ்டர் லைம் ஜூஸில் சீனியை போட ஒரு லைட்டாக உப்பை போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? விசுவாசத்தோட கூட சேர்த்து லைட்டாக கொஞ்சம் அவிசுவாசத்தையும் போட்டு கலந்து அடிக்கிறோம். இன்னைக்கு அது சரியானோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ரெண்டாவது எங்கே இருக்கு? பெத்தேல். 2வது பெத்தேல். ஆதியாகமம் 28:12 மற்றும் 17. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி அவன் ஒரு இடத்துல படுத்திருந்தான். கரெக்டா? படுத்திருந்தான். அங்க என்ன பண்ணா? சொப்பனம் பார்த்தான். அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். சரி, இது உங்களுக்கு தெரியும். இதோடைய நிறைவேறுதல் எங்க இருக்குன்னா, யோவான் 1:51. யோவான் 1:51. பின்னும் அவன் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த 2வது மைல்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னா, நீ நடந்து 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 சுதந்திரிச்சு கொண்டு பண்ணாரு. அவனும் என்ன பண்ணா? தினமும் புளியோதரை கட்டிக்கிட்டு நடக்கிறதான் வேலை இல்லையா? ஏன்னா நடக்கணும்ல, தினமும் நடக்கணும். இங்கிட்ட என் தினமும் எந்திரிச்சாலும் இங்கே போ, அங்கே போ, இங்கே போகலையா, இங்கிட்டு போகலையா, போயிட்டே இருந்தான். பாருங்க, ஈசாக்குக்கு எப்படி?
ஈசாக்கு நடக்க தேவையில்லை, ஏற்கனவே இது நடந்துட்டான். ஈசாக்கு என்ன பண்ணணும்? விதைக்கணும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ ஈசாக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். இங்கே விதைக்கிறான், அங்கே விதைக்கிறான். வறட்சியாக இருக்குது, பஞ்சம் இருக்குது, பரவாயில்ல விதைங்கிறாரு, விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். இது ஈசாக்கு. ஆனால் யாக்கோபுன்னு வந்தோடனே என்ன போட்டிருக்குன்னா, படுத்திருக்கிற. அல்லேலூயா, நல்லா இருக்கு இல்லையா? யாக்கோபுக்கு என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, சொல்லும் போதே சொல்றாரு, நீ படுத்திருக்கிற. அப்போ படுத்திருக்கிறவன் என்ன நினைக்கணும்னா, யாரோ எனக்கு முன்னாடி நடந்திருக்கான், யாரோ விதைச்சிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ கிறிஸ்து இங்கே என்னவா மாறணும் அப்படின்னா, உங்களுடைய இளைப்பாறுதலாகவும் வெளிப்பாடாகவும் மாற வேண்டும். Christ must become your rest and revelation. புரியுதா? ஆமென். கிறிஸ்து உங்களுடைய இளைப்பாறுதலா மாறும்போது நீங்க என்ன செய்யலாம்? படுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? சுதந்திரிச்சுக்கலாம். அப்படின்னா பரவாயில்லையே, நாளைக்கு வேலைக்கே போகாமல் இருக்கலாமே. நான் உங்களுடைய ஆவியின் இளைப்பாறுதலை சொல்றேன். லேர்ன் டு ரெஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிட். அல்லேலூயா. உங்க ஆவியில நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, எதையும் அப்படி இப்படிலாம் செய்ய தேவையில்லை. அவர் செய்து முடித்ததை நம்பி விசுவாசித்து அப்படியே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது வேகமாக படகில ஏறினார். ஏறி தலையாணியை தேடி போய் பின்னாடி போய் படுத்தார். கரெக்டா? அந்த ஸ்டர்ன் அப்படின்னு சொல்றோமே, பின்னணியம் சொல்றோமே, அது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா உடஞ்சிச்சுன்னா முதல்ல அதுதான் என்ன செய்யும்? உடையும். அலைகள் மோதி உடையுதுன்னு வச்சுக்கோ, அந்த பின்னணி தான் முதல்ல என்ன செய்யும்? அங்க போய் யார் படுத்திருக்கா? இயேசு படுத்துட்டார். என்ன சொல்லி உங்களெல்லாம் கூப்பிட்டாரு? டீச்சர்லாம் இருந்தீங்க, மீனை பிடிச்சிங்க, அதை பண்ணி இது பண்ணி என்ன சொன்னார்? உங்களை கூப்பிடும்போது அப்பவுமே அக்கறைக்கு போங்க, காப்பி கொடுங்கனாரா? இல்லை, எடுத்தோன்னு என்ன சொன்னார்? என்னை. அதுதானங்க சொன்னார். என்னங்க அதானே சொன்னார்? சந்தேகமா இருக்கா? என்னை பின்பற்றி பகல தடி சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். அப்போ ஒரு படகுல ஏறி படுத்தாருன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க பக்கத்தில் போய் படுக்கணும். கரெக்டு தானே? அதுதான் நமக்கு முடியாது பாருங்க. நம்மளால முடியுமா அது? அல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, நீங்க அது எங்களால் இருக்கவே முடியாது ஆண்டவரே. என் மகன் இங்கே உட்காந்துருக்காப்பிலையே கூப்பிட்டு நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 1000 ரூபா யாருனாலும் சரி, மகனே இப்படி ஒரு இடத்துல இப்படியே நிற்க வேண்டும் 1/2 மணி நேரம்னு சொன்னீங்கன்னா, காலை எடுக்காமல் நிற்கணும்னு சொன்னால் அவளால் முடியாது. அவர் இப்படியே நிற்பார். அப்படியே ஆராதிக்கும் போது கூட பாருங்க, அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். அப்படியே நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்க அவருக்கு மட்டும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி பாருங்க, மகனே நீ ஒரே இடத்துல 2 காலையும் அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் நினைச்சு ஒரு 10 நிமிஷம் நில்லுவேன். அதுவும் நடக்காது. உங்க மனைவிட்ட போயிட்டு, எம்மா ஒரு 1/2 மணி நேரம் பேசாம இரு, அதுவும் அல்லேலூயா. பக்கத்தில் உட்காந்துருக்க கணவன்மாருக்கு அவ்வளோ சிரிப்பு வரல. ஏன்னா பக்கத்தில் கிள்ளிடுவாங்களா இருக்கும், தெரியாது நமக்கு. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கனால தைரியமாக பேசிக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, ரெஸ்ட் அண்ட் ரெவலேஷன். இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னார். பிதாவை குறித்த சகல வெளிப்பாடுகளையும் கிறிஸ்துதான் வெளிப்படுத்தினார். அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ராஜரீக மேன்மையின் வழி இருக்கே, அந்த வழியிலே முதலாவது கிறிஸ்து உங்களுடைய ஜீவனாய், உங்களுடைய பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் மாற வேண்டும். அப்படி மாறிட்டாலும் நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து இயேசு உங்களுடைய இளைப்பாறுதலாக மாற வேண்டும். இயேசுதான் உங்களுடைய பெரிய வெளிப்பாடா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் தேவைன்னா அந்த ரெவலேஷன் என்னவா இருக்கணும்? ஜீசஸ். I must have the revelation about Jesus. இயேசு யார் என்கின்ற வெளிப்பாடு தான் ராஜ்யத்தின் திறவுகோலையே தருகிறது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள காரெல்லாம் நிற்குது, கவலைப்பட வேண்டாம். உள்ளுக்குள்ள பென்ஸ் காரு, BMW எல்லாம் நிற்குது. ஆனால் சாவி முதல்ல வேணுமே ஐயா, அப்படிதானே? ஆமாம் தானே? நம்ம அதவே கேட்டுங்க, நீங்கள் முதல்ல அதை கொடுங்க ஆண்டவரே, முதல்ல எங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க ஆண்டவரே, முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ முதல்ல சாவியை வாங்கு. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்து தான் உங்க வெளிப்பாடு. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னா நீங்க 2வது மைல்கல்லுக்கு வந்துட்டீங்க. இப்போ 3வது மைல்கல்லுக்கு போவோம். அங்கிருந்து 3வது மைல்கல்லுக்கு வருவோம். 3வது எரிகோன்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? எரிகோவா?
2 வசனத்தை வாசிக்க போறோம். யோசுவா 5:15, எபேசியர் 6:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ரைட். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் யோசுவா 6:24. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். ரைட். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் நல்லா செய்த கவனிங்க. இந்த எரிகோவுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் ஒன்று செய்ய சொல்றார். செருப்பை கலத்தி இருங்கிறார். சரியா? அதுக்கப்புறம் எரிகோவில் உன்னை செய்ய சொல்றார். என்ன செய்ய சொல்றாருன்னா, எரிக்க வேண்டும், பிரிக்க வேண்டும். கரெக்டா? ஆமாவா? ஸோ முதல்ல என்ன சொல்றாருன்னா, சுட்டரிக்க வேண்டும் அப்படிங்கிறார். சுட்டரிச்சிடணும் அப்படிங்கிறார். எரிக்கிறத எரிச்சிடணும், பிரிக்கிறத பிரிச்சிடணும். அப்ப இங்க என்ன, இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒன்று என்ன அப்படின்னா, டாக்ஸ் அபவுட் ரிஃபைனிங், சாங்டிஃபிகேஷன், நம்மை பரிசுத்தப்படுத்துதல், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த காலு செருப்பு. அது என்ன அப்படின்னா, அதாவது மனுஷனுடைய செருப்பு அவர் வாங்கிக்கிட்டு, அப்படிதானே ஒரு கிறிஸ்மஸில் செய்தியை கொடுத்தோம். செருப்பு வாங்கிட்டு என்ன பண்ணாரு, அவர் செருப்பை கழட்டி, இது அவங்களுடைய கல்ச்சரில் என்ன அர்த்தம்னா, ஐ டேக் எவ்ரிதிங் தட் இஸ் யுவர்ஸ், யூ டேக் எவ்ரிதிங் தட் இஸ் மைன். நீ உன்னுடையதை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துரு, என்னுடையதை நான் என்ன பண்றேன், உனக்கு தருகிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தமாக கிரைஸ்ட் has become our inheritance. அப்ப இந்த இடத்துல கிறிஸ்து, 3வது மைல்கல்ல கிறிஸ்து உங்களுக்கு என்னவா மாறணும் அப்படின்னா, Christ must become your sanctification and he must become your inheritance. இயேசுவே உங்களுடைய பரிசுத்தமாகுதலாய் மாற வேண்டும். இயேசுவே உங்களுடைய சுதந்திர வீதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா? ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு பாஸ்டர். உங்களுக்கு ஒரு மேன்மையின் வழி இருக்கு. அந்த வழி நான் தான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். அது எப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது, கிறிஸ்து உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, லைஃப் அண்ட் அபண்டன்ஸ். அப்படிதானே? இயேசுதான் எனக்கு ஜீவன், இயேசுதான் என்னுடைய எல்லாம், பரிபூர்ணம். என்னுடைய பரிபூர்ணமே இயேசுதான். அதான் முதலாவது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அங்கேருந்து 2வது இடத்துக்கு வரீங்க. அங்கே என்ன வருதுன்னா, இயேசுதான் என்னுடைய இளைப்பாறுதல், இயேசுதான் என்னுடைய பெரிய வெளிப்பாடு. யாரு தான்? இயேசுதான். 3வது மைல்கல் எங்க வரீங்க அப்படின்னா, இயேசுதான் என்னுடைய பரிசுத்தம். அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமும் ஞானமும் நீதியும் மீட்புமானார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். So he is the refining one and he is my redemption. He has become my inheritance. அவர்தான் என்னுடைய சுதந்திர வீதமாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸோ இங்கே இயேசு என்ன கொடுத்தாருன்னா, பரிசுத்தப்படுத்தினாரு, பாதரட்சியை கொடுத்துட்டார். அப்படிதானே? ஆமென். இதுக்கும் இயேசுவை எப்படி நம்ம இணைக்கிறது? நிறைய இணைக்கலாம். யோசுவாவிடத்துல பேசினதே இயேசு கிறிஸ்து தான். அப்படிதானே? ஆமென். தேவனுடைய சேனைகளின் அதிபதியாக இப்போ வந்தேன்னு சொன்னதே அவர் தான். அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 1:10 அவருடைய சத்தம் எக்கால சத்தம். எரிகோ விழுந்ததுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? எக்கால சத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இதெல்லாம் ஞானமாக வைத்து ஆண்டவர் அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் செஞ்சுட்டே வந்திருக்கிறார். எல்லாத்தின் மூலமாக கிறிஸ்து தான் வெளிப்படணும்னு சொல்லி கிறிஸ்துவை மையப்படுத்தும்படிக்கே சகலமும் நிகழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 4வதாக யோர்தான். 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்புறம் அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அப்புறம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இங்க எலியா எலிசா 2 பேர் இருக்காங்க. அப்படிதானே? எலியா போன பிறகு
எலிசாக்கு கிடைச்சது என்ன? சால்வை, அப்படிதானே? அதை நம்ம அற்புத சால்வைன்னு வச்சுக்கிறோம், அப்படிதானே? அற்புத சால்வை கிடைச்சது, கரெக்டா? வேற என்ன கிடைச்சிச்சு? வேற என்ன கிடைச்சிச்சு? வேற என்ன கிடைச்சிச்சுங்க? அதெல்லாம் தெரியாதா ரெட்டிப்பான வரம் கிடைச்சிச்சுன்னு? வேற என்ன கிடைச்சிச்சு? சரி, இப்படி யோசிப்போம். எத்தனை பேர் நடந்து போறாங்க? 2 பேர் நடந்து போறாங்க, சரியா? இப்போ திடீர்னு வந்து அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அதே ரோட்ல வந்த அக்கினி ரதமும் குதிரைகளும் பிரிச்சிருச்சு, சரியா? சால்வை யாரு கிடைச்சிருச்சு? எலிசா கிடைச்சிருச்சு. இப்போ அக்கினி ரதம் அது யாரு கிடைச்சிருக்கு? எலியா கிடைச்சிருக்கா? அப்ப எலியா கிடைச்சிருந்தா என்ன சொல்லிக்கணும் வசனம்? எலியா அக்கினி ரதத்திலே ஏறி போனான்னு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படியா இருக்கு? சுழல் காற்று தான் எலியாவுக்கு. ஹல்லேலூயா! எலியாவை எடுத்துக்கொண்டதுக்கு சுழல் காற்று போதும். அப்ப அக்கினி ரதம் யாருக்கு? ஆமா, கரெக்டா? உண்மையா? 2 ராஜாக்கள் 6:17. சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க. 2 ராஜாக்கள் 6. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற வெளிப்பாடு. கூகுள்ல வரவே வராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் என்ன சொன்னார் என்கிட்ட? இது சொன்னார், நீ போய் நல்லா நானும் உங்களை மாதிரி தானே சால்வைன்னு ஒரே சால்வையை வச்சு எத்தனை நடந்த சோப்பை போட்டு அப்படியே. ஏன் நம்ம போறது இல்லைன்னா, நமக்காக நிற்கிற ரதத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்கறதே இல்லை. தெரியவே தெரியாதே பசு, தெரிஞ்சாதானே ஏறுறது. அந்த பசு எங்களுக்கு தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சா எவ்வளோ நேரமும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அப்பா உனக்கு நான் அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஏற போறீங்க அதுல. அதான் என்னுடைய வார்த்தையே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்காக தேவன் வைத்திருக்கிற அக்கினி ரதத்தையும் குதிரையும் இன்று நீ கண்டுகொள்ள போகிறாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதில் ஏறும்போது தீ விரித்து தேவன் உனக்காய் வைத்திருக்கிற இலக்கை துரிதமாய் நீ சென்றடைய முடியும். அல்லேலூயா. அப்ப கிடைத்தது என்ன தெரியுமா? ஒன்று அற்புத சால்வை, இன்னொன்று அக்கினி ரதங்களும் குதிரைகளும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து மூலமா அது ரெண்டும் நமக்கு வந்திருக்கானா? ஆமா, வந்திருக்கு. எப்படி? அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க சீக்கிரம். நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டவனே ஒரு சால்வை விழுந்தது போல இயேசு பரமேறி சென்ற போது விழுந்த அற்புத சால்விதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல, வல்லமை, பவர். அந்த பவர் தான் என்னது? அக்கினி ரதமும் குதிரைகளும். ஹல்லேலூயா. ஸோ நிறைய பேர்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, ஆனால் இன்னும் பவரை தேட வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இதுதான் என்னுடைய பவர்னு எனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சிருந்தானா ஏறி இருப்பேன், என்னைக்கோ கிளம்பி இருப்பேன் உலகம் பூரா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த 4 காரியத்தை சொல்றேன். கிரைஸ்ட் பிகம்ஸ் யுவர் லைஃப் அண்ட் அபண்டன்ஸ். அதான் நம்பர் 1. கிறிஸ்து தான் உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய பரிபூர்ணமா இருக்கிறாருங்க. நீங்க சொல்லணும், எனக்கு இயேசு போதும்னு அப்பதான் சொல்ல முடியும். கரெக்டா? ஆமா, அவர் தான் உங்க பரிபூர்ணம்னு வந்துட்டு நான் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும் எனக்கு இயேசு போதும்னு சொல்ல முடியும். இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? எனக்கு இயேசு போதும், அப்படியே 10 பவுனும் போதும். அப்படிதானங்க பாஸ்டர்? இயேசு வேணும் தான் பாஸ்டர், ஆனா எப்படி பாஸ்டர் அந்த 10 பவுன் விடுறது? அப்படிதானே பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்காக எனக்கு லாபமானவைகளை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்படி என்ன எண்ணி இருக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். பேதுருடைய நிழல் பட்டு சுகம் நடக்கிறது என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்காக அவனுடைய அற்புதத்தை வேணாண்டு வந்திருக்கிறான். கிறிஸ்துவுக்காக நீங்க எதை விட்டு கொடுக்குறீங்களோ, எந்த மேன்மையை விட்டு கொடுக்குறீங்களோ, அது வேற வழியே இல்லை, அது உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதனாலதான் பேதுரு போக போக பின்னாடியே நிழலா என்ன வருது? அற்புதம் வருது. அவனுடைய நிழல் பட்டும் சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, praise the Lord. So Christ must become your life and abundance. இரண்டாவது, Christ becomes your rest and revelation. இயேசுதான் உங்களுடைய இளைப்பாறுதல், அவர்தான் உங்களுடைய பெரிய வெளிப்பாடு.
அல்லேலூயா. அப்படின்னா உங்க மேன்மையுடைய 2வது மைல்கல்லுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 3வது, அவர்தான் உங்களுடைய பரிசுத்தம், அவர்தான் உங்களுடைய சுதந்திர வீதம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து இயேசு தான் உங்களுடைய பரிசுத்தம், அப்படிதானே? கிரைஸ்ட் பிகம்ஸ் யுவர் சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இட்ஸ் அ ஃப்ரூட். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அந்த சாங்டிஃபிகேஷனை, கிரைஸ்டுடைய சாங்டிஃபிகேஷனை உங்களுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4வது, கிரைஸ்ட் பிகம்ஸ் யுவர் பவர் அண்ட் க்ளோரி. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவே நமது ஞானமா இருக்கிற வசனம் இருக்கு, அப்படிதானே? கிரைஸ்ட் has become wisdom and power. சிலுவை பற்றி உபதேசம் அந்த இடத்துல எழுதியிருக்கு. கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்று, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனும் தேவ பலனும். அந்த தேவ பலனும் இடத்துல ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? காட்ஸ் பவர் அண்ட் விஸ்டம். அல்லேலூயா, தேவனுடைய பலனும், காட்ஸ் பவர் அண்ட் விஸ்டம். அடுத்த வசனம் தம்பி, அதில் அதுக்கப்புறம் 24 அது அப்படியே இங்கிலீஷில் பாருங்க. யாராவது இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? டக்குன்னு வாசிங்க. 1 Corinthians chapter 1 verses 24. டபக்குன்னு நேரம் மொபைல் எடுத்துக்கலாமே. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும். But to those who are called, both Jews and Greeks, Christ the power of God and the Power wisdom of God, wisdom of God. Hallelujah. Christ must become your power and wisdom. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க சரியான பாதையில வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யத்தின் மேன்மை மிஸ்ஸே ஆகாது, நிச்சயமா உங்களுடையதான் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு எந்த வார்த்தைகள் உங்களை நிறுத்தி போட்டதோ அந்த வார்த்தைகளை அவமாக்கும்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களை தாராளமாய் புறப்படச் செய்வதாக. அல்லேலூயா, ஆமென். சாவு இல்லை, காரணம் மாவு வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு அவரே இறங்கி வந்ததுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், அழித்து போட நினைக்கிறவைகள், முடித்து போட நினைக்கிறவைகள், அவைகளிலே ஒரு பெரிய மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். So through Christ you will definitely receive life in abundance. ஜீவனின் பரிபூரணத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்க பானைக்குள்ள எதை நீங்க போட்டதுனால சாவு வந்துச்சோ அதெல்லாம் என்ன செஞ்சிடறாரு? மாற்றிறாரு. ஆமென். நீங்க கலப்படமா சிலது தூக்கி உள்ள போட்டீங்கல்ல, கவலையை போட்டீங்க, அப்படிதானே? சோர்வுகளை போட்டீங்க, எரிச்சலை போட்டீங்க, கோபத்தை போட்டீங்க. அவைகளை தேவன் இந்த நாளிலே அகற்றுகிறார். ஹல்லேலூயா, praise the Lord. So that only the purest word of God will dwell in you. உங்களுக்குள் அவர் அருளினவைகள் மாத்திரமே குடியிருக்கும்படி, அவர் அருளினவைகள் மாத்திரமே உங்களுக்குள் தங்கி தாபரிக்கும்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா? நான் நம்புகிறேன் உனக்கு ஒரு ரதமும் ரதங்களும் குதிரைகளும் உண்டு. ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னா சும்மா பார்க்கறதுக்கு இல்லப்பா. ஆண்டவர் சொன்னாரு, இன்று நீ அதிலே பிரயாணிக்க வேண்டும், இன்று நீ அதிலே பிரயாணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, thank you Holy Spirit, thank you Holy Spirit, hallelujah, hallelujah, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, I need your power. உங்க வல்லமை எனக்கு தேவை. எலிசாவுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படி, எலிசாவே ஒரு அடையாள மாற்றம் உண்டாகும்படி அற்புத சால்வையும் அக்கினி ரதங்களும், அற்புத சால்வையும் அக்கினி ரதங்களும்
உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் அருளுகிறார். ஹல்லேலூயா. நீ இக்கரைபடும்படிக்கு அற்புத சால்வையும் தேவன் உனக்கு நியமித்த இலக்கை அடையும்படி அக்கினி ரதங்களும் குதிரைகளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். ஆண்டவர் சொன்னார் உன்னையும் பார்த்து, அந்த ரதத்தோட சேர்ந்து கொள், அது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிற ரதங்கள், குதிரைகள். ஹல்லேலூயா. ரீமானாரா காடா ரோஹோரா கோடோரா செட்டெட்டியாதோ. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். பலத்தின் மேல் பலனை அவர் அருளுவாராக. கிருபையின் மேல் கிருபைகள் வெளிப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்படட்டும். நன்றி அப்பா. நீ பேசும்போது அந்த அந்நிய பாஷையில் அப்படி அக்கினி இன்றைக்கு விளங்கும், அக்கினி விளங்கும். ஹல்லேலூயா. ராக்கரோ ஷதோராலா தேதே மேரே ரஹோ ராசதேரியாதோ. எஸ் மை லார்ட். நன்றி அப்பா. ஜீவனா இருக்கிற இயேசு, ஜீவனா இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோஷமரக்கதோலாராதுலோ ரோலோரியாந்தலே மரியாலதுரோ ஷலாதிரியாந்தலோ ராதாதாலாதா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரோமர் 8:2 எழுதியிருக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு நின்று விடுதலையாக்கிற்றே. அவருடைய ஃபெய்த் உங்களுக்குள்ள வேலை செய்யும் பொழுது பிசாசு கொண்டு வருகிற எந்த ஃபியரும் அடிபட்டு போயிடும். அதிகபட்சமா என்ன ஃபியரை கொண்டு வர முடியும் தெரியுமா? மரணத்தை பற்றி பயத்தை கொண்டு வர முடியும். ஆனா நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அப்பா, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. என்னுடைய ஆவியில் அப்படி ஒரு விடுதலை வந்திருக்கு, உங்க ஆவியில வந்திருக்கு அப்படி விடுதலை. அவருடைய ஆவியின் பிரமாணம் உங்கள் ஆவியிலே ஒரு அற்புத மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவுக்கு பதில் மகிமை. சத்தமா உங்களுக்குள்ள சொல்லுங்க, முடிவுக்கு பதில் மகிமை, முடிவுக்கு பதில் மகிமை. எஸ் லார்ட். ஆமென் அப்பா. பயத்துக்கு பதில பரவசம் வந்துருச்சப்பா. பற்றாக்குறைக்கு பதில திரட்சி வந்துருச்சு. ஆமென். இவைகள் உங்கள் ஆவியில வந்துருச்சுன்னா அவைகளை நீங்கள் நிச்சயமாக காண துவங்குவீர்கள். உம்முடைய நோக்கங்களுக்கு நேராயினை நடத்தும், உம்முடைய தீர்மானங்களுக்கு நேராயினை நடத்தும் அப்பா. இன்று நான் ஆவியிலே இவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இன்று நான் ரதங்களில் ஏறட்டும், அக்கினி ரதங்களில் ஏறட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஜுவாலிக்கிற அக்கினியை பார்க்கிறேன், ஜுவாலிக்கிற அக்கினியை பார்க்கிறேன். புதிய அபிஷேகம் வருகிறது உண்மையில். புதிய அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள். மாமா ராதா தாதா ராசகா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஆமென். தீவிரமாய், தீவிரமாய் இலக்குகளுக்கு நேராய். Whatever that is promised for you. Re baba baro shandale. Hallelujah. பரலோகிலே உருவாகியே சிரசின் அது தழுவியே என் சிரசின் வழிந்தோடுதே
ஜீவ நதியே நதியே தூய ஜீவ நதியே. இன்னொரு மாதிரி சொல்லுமா. பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினில் வழிந்தோடுதே. ஜீவ நதியே நதியே தூய நதியே ஜீவ நதியே நதியே தூய நதியே. அலை அலையாய் அலை அலையா அலை அலையாய் அலை அலையா அலை அலையாய் அலை அலையா அலை அலையாய் அலை அலையா 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 அலை அலையா. பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் பெற்றுக்கொள் இந்த நேரத்தில். எந்த வார்த்தைகளும் உன்னை நிறுத்தி போட வேண்டாம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு மகிமையான புறப்படுதல் உனக்கு உண்டு. ஒரு மகிமையான புறப்படுதல் உனக்கு உண்டு. யோலா சாந்தலே ராதாய். ஓ அலை அலையாய் அலை பெற்றுக்கொள். அலை அலையா 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 அலை அலையா. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. Thank you, Lord. Thank you, Holy Spirit. நமக்காக ஒரு மேன்மையின் பாதையை வைச்சிருக்கிறாரு. ராஜரீக மேன்மையின் வழி. அதனாலதான் ராஜாக்களாய் ஆசாரிகளை மாற்றி இருக்கிறாரு. ஆனா இயேசுவே வழி. இயேசு இல்லாமல் மேன்மைகள் இல்லை. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு இல்லாமல் விடுதலை இல்லை. இயேசு இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றினாலும் இயேசுதான். வித்தியாசம் விசேஷனாலும் இயேசுதான். நாளுக்கு நாள் விருத்தி அடைவதென்றாலும் இயேசுதான். ஆண்டவரே நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டோம். உம்மிடத்தில் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் நீர் கொடுத்த வாக்கின்படி எப்போதுமானவரிலும் அதிகமானவராய் நீர் இருந்து நடத்துங்க. இது உமது கரம்தான் என்று
யாவரும் கண்டு சிந்தித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.